ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு நல்லா ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டையும் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்கிறவங்களால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் இதோட கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொதித்ததும் ஒரு 100 கிராம் மொச்சக்கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மொச்சக்கொட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 துண்டு கருவாடு நல்லா வெந்நி தண்ணியில் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். நான் இன்றைக்கி துண்டு கருவாடு தான் சேர்த்தேன். இது குழம்புலே ஆல்மோஸ்ட் கரைஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் கருவாடு கரைஞ்சிட்டு ஒரு சின்ன லைட்டாக சின்ன பீஸாக தான் இருக்குது. மேக்ஸிமம் கருவாடு கரைஞ்சிட்டு, இந்த கருவாடு கரைஞ்சால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே. இப்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன். சூப்பரான மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.